இரவேனில் என வருகிற காலம் இயற்கையின் வசந்தம், மனிதநேயமும் மனதின் நியாயமும் மானுட வசந்தம். இளவேனில் என வருகிற காலம் இயற்கையின் வசந்தம், மனிதநேயமும் மனதின் நியாயமும் மானுட வசந்தம். ஓரிரை ஓர்குலம் என்கிற சுகமே உலகுக்கு வசந்தம், ஒற்றுமை கையிட்டை பற்றிடும் கரமே உறவுக்கு வசந்தம், உறவுக்கு வசந்தம். இளவேனில் என வருகிற காலம் இயற்கையின் வசந்தம், மனிதநேயமும் மனதின் நியாயமும் மானுட வசந்தம். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரத்தை தொலைத்தவன் வாழ்க்கையை தொலைத்தவன். ஏனென்றால் நேரத்தை வீணாக்குகிறோம் என்று சொல்கிறோம். நேரம் ஒன்றும் வீணாவதில்லை. நேரம் கணக்கின்றி இருக்கிறது. டைம் இஸ் இன்ஃபினிட், வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நேரம் ஒன்று வீணாவதில்லை, வீணாவது உங்கள் வாழ்க்கை. ஆகவேதான் நேரத்தை தொலைத்தவன் வாழ்க்கையை தொலைத்தவன் என்று சொல்கிறோம். ஒரு இயக்கம் அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு நிறுவனம் இவற்றினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான அடிப்படையான அம்சங்கள் அறிவு, ஒழுக்கம், உழைப்பு. குறைந்தது இந்த 3 விஷயங்களால் இல்லை என்றால் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, எந்த நிறுவனமும் முன்னேற முடியாது. ஆக அறிவு, ஒழுக்கம், உழைப்பு. உலகத்தினுடைய எந்த சாதனையாளருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தாலும் அங்கே இந்த 3ம் உங்களுக்கு தென்படும். உழைக்காமல் இந்த உலகத்தில் யாரும் வெற்றி பெற்றதில்லை, எந்த இயக்கமும் வெற்றி பெற்றதில்லை, குறுக்கு வழியில் சம்பாதித்தவர்களை தவிர. ஆகவே இந்த உழைப்பாளர்கள் தான் சமுதாயத்திலே தாக்கங்களை மாற்றங்களையும் அவர்கள் ஏற்படுத்துவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலத்தின் அருமையை குறித்து திருமறையிலும் பெருமானாருடைய வாழ்க்கையிலும் பொன்மொழிகளிலும் ஏராளமான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் மனிதன் நடந்து கொள்வான்? இறைவனிடத்திலே மனிதன் கடைசி காலத்திலே மன்றாடுவான், இறைவா என்னுடைய ஆயுளை நீ நீட்டிக்க மாட்டாயா? வான்ஃபிக்கும் இம்மா ரசக்னாக்கும் மின் கப்லி அன் யாத்தி அஹதுக்குமுல் மௌத் ஃபயகூல் ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வகும் மினஸ் சாலிஹீன். இறைவன் சொல்வான், வலை யுவஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. ஆக மரணத்திற்கு முன்னால் அவன் இறைவனிடத்திலே கோருவான், இறைவா என்னுடைய காலத்தை நீ நீட்டிக்க மாட்டாயா? நீட்டித்தால் நான் தான தர்மங்கள் செய்வதில் ஒருவனாக நான் மாறிவிடுவேனே என்று அவன் கோருவான். இறைவன் சொல்வான், நாம் ஒருவருக்கு தவணையை நிர்ணயித்து விட்டால் நாம் அதை ஒருபோதும் நீட்டிப்பதில்லை. துனியாவில் சொல்றது. மறுமையில் இதுதான் சொல்ல போறான். மறுமையில் நரக நெருப்பில் நரகத்தில் இருப்பவன் சொல்வானாம், இறைவாய் மீண்டும் என்னை உலகத்திற்கு அனுப்பு என்று மனிதன் சொல்வான். இறைவன் சொல்வான் அதற்கு பதிலை, நான் போதுமான ஆயுளை நான் உனக்கு இந்த உலகத்திலே வழங்கிவிட்டேன், எச்சரிக்கை செய்வரையும் நான் உனக்கு அனுப்பிவிட்டேன். 2 வேலை செஞ்சிருக்கலப்பா, ஆயுளையும் கொடுத்தாச்சு. எச்சரிக்கை செய்கிற ஒருவர் 35, 36 வருகிறது. எச்சரிக்கை செய்கிற ஒருவரையும் நாம் உங்களுக்கு அனுப்பிவிட்டோம். ஆகவே இப்போது உனக்கு தருவதற்கு ஒன்றுமில்லை, நீ இவற்றை இந்த நரக நெருப்பை நன்றாக சுவை என்று இறைவன் சொல்லிவிடுவான் என்று திருமறையிலே நாம் பார்க்கிறோம். திருமறையிலே அடிக்கடி காலத்தின் மீது சத்தியமிட்டு என்று பல வசனங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம், இல்லையா? ஒல்லாசர் என்று பார்க்கிறோம், ஒல்லையில் இதா யக்ஷாஹா ஒன்னஹார் இதா தஜல்லாஹா, இல்லையா? இரவின் மீது சத்தியமாக, ஒளிரும் பகலின் மீது சத்தியமாக. இந்த மார்க்க குர்ஆன் விரிவுரையாளர்கள் எல்லோரும் ஏகோபித்து சொல்லுகின்ற கருத்து, இறைவன் ஒன்றின் மீது சத்தியமிட்டு சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் அதை சத்தியமிட்டு இறைவன் சொல்வான். ஆக காலத்தின் மீது சத்தியம் என்றால் காலத்தினுடைய அருமையை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இறைவன் அதன் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலம் இருக்கிறதே, ஓய்வெடுக்காத ஒன்று என்றால் அந்த உலகத்திலே காலம்தான் சுழன்று கொண்டே இருக்கும். தி மோஸ்ட் டைனமிக், உலகத்திலே ஓய்வெடுக்காத ஒன்று. ஆகவேதான் ஷேக்ஸ்பியர் சொல்வார், நெவர் ரெஸ்டிங் டைம், இல்லையா? ஓய்வெடுக்காத பொருள் உலகத்திலே உண்டு என்று சொன்னால் அது
இந்த காலம்தான். காலத்தை இழந்தால் மீண்டும் பெற முடியாது, பணத்தை இழந்தால் மீண்டும் பெறலாம், காலத்தை இழந்தால் பெற முடியாது. ஆகவேதான் காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். இமாம் ஹசனுல் பன்னா அவர்கள் சொல்வார்கள், இது உலகவாதிகளுடைய கூற்று. மெட்டீரியலிஸ்ட் தான் இப்படி சொல்லுவான், காலம் பொன் போன்றது என்று. பொன்னை விட மேலானது இல்லையா? பொன்னை இழந்தால் மீண்டும் பெறலாம், காலத்தை இழந்தால் உங்களால் பெற முடியாது என்பதை நான் பார்க்கிறோம். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் காலையிலே ஒரு பொழுது புலருகிற போது மனிதனை பார்த்து அது சொல்லுகிறது, ஆதத்தின் மகனே, நான் ஒரு புதிய படைப்பு, என்னை நன்றாக பயன்படுத்திக்கொள், உன்னுடைய செயல்களுக்கெல்லாம் நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் ஒரு முறை சென்றால் மீண்டும் திரும்ப மாட்டேன், போனதுதான், திருப்பி வரமாட்டேன், நன்றாக என்னை பயன்படுத்திக்கொள் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களே இன்னொரு கருத்தை சொன்னார்கள், நேரம் என்றால் என்ன? காலத்தினுடைய கட்டுதான் நேரம் என்பது. இட் இஸ் a bundle of time இல்லையா? ஆக ஒவ்வொரு நாளும் அந்த கட்டில் ஒவ்வொரு பொருள் ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தை நீ முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். ஆக காலத்தினுடைய அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்னு ருஷ்த் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்நாளிலே நான் புத்தகம் படிக்காமல் இருந்த நாட்கள் 2 நாட்கள் தான். புத்தகம் படிக்காத இருந்த நாட்கள், ஒன்று திருமண இரவு, இன்னொன்று எனது தாயார் இறந்த இரவு. இந்த 2 நாட்களை தவிர என் வாழ்க்கையில் நான் எந்த நாளும் புத்தகத்தை படிக்காமல் இருந்ததில்லை என்று ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். நெப்போலியன் சொல்லுவான், என்னிடத்தில் எதை வேண்டுமானாலும் கேள், நேரத்தை மட்டும் என்னிடத்திலே கேட்காது, அதை மட்டும் என்னால் தர முடியாது, வேறு எது வேணாலும் உனக்கு தர முடியும் என்று அவர் சொல்வார். இமாம் ராசி ரஹமஹுல்லா, ஃபக்ருதீன் ராசி அவர்கள் சொன்னார்கள், காலத்தின் அருமையை நான் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்றால் ஒரு ஐஸ் வியாபாரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அவன் ஐசையை கூவி கூவி விற்கிறான், அந்த ஐசையை வாங்குபவர்கள் யாரும் இல்லையா? இந்த பனிக்கட்டியை வாங்குங்கள், தயவு செய்து வாங்குங்கள், இல்லாவிட்டால் இது கரைந்து போகும், எனக்கு ஒன்றுமில்லாமல் ஆகும். நான் அப்போதுதான் இந்த சூரத்துல் அஸ்ருடைய இந்த காலத்தை பற்றிய உணர்வை இவர் மூலமாகத்தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்வார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், காலம் ஒரு வாளை போன்றது, நீங்கள் அதனை வீழ்த்தாவிட்டால் அது உங்களை வீழ்த்திவிடும் என்ற ஒரு கருத்தை உமர் கத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவனுக்கு இறைவன் 60 வயது வரை கொடுத்திருந்தேன், அதற்கு பிறகும் அவன் நன்மை எதுவும் செய்யவில்லை என்றால் மறுமையிலே இறைவனிடத்திலே சாக்குப்போக்கு சொல்வதற்கு அவரிடத்திலே ஒன்றுமே இருக்காது என்று பெருமானார் சொன்னதாக நான் பார்க்கிறேன். ஆக 60 வயசுக்கு மேல என்ன வேண்டியிருக்கு இல்லையா? 60 வயதுக்கு பிறகும் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வாழவில்லை என்று சொன்னால் அவர்களை பற்றி என்ன சொல்ல? ஆக இவையெல்லாம் காலத்தினுடைய அருமை பற்றி சில கருத்துக்களையும் குர்ஆன் ஆயத்துகளையும் ஹதீதுகளையும் அறிஞர்களுடைய கூற்றுக்களையும் உங்களுக்கு முன்னாலே வைத்திருக்கிறோம். இப்போது இந்த காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்? டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார். ஆக நேர நிர்வாகம், இந்த நேர நிர்வாகம் என்ற கலையை கற்றுக்கொண்டவர்கள் சாதனைகளை புரிவார்கள். ஒருபோதும் நேரம் இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள். நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு வெக்கப்படணுங்க முதலாவதாக, இல்லையா? நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு வெக்கப்படணும். வேணா இப்படி சொல்லலாம், எனக்கு அதிக நேரம் இல்லை, உங்களுக்கு இருக்கிற நேரம் எனக்கு இல்லை, உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் இருக்கு, எனக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அப்படி சொல்லலாமே தவிர நேரமே இல்லை என்று சொல்வது சோம்பேறிகளுடைய கூற்று. ஆகவே நேரத்தை நாம் நிர்வாகம் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு 3 விஷயங்கள் முக்கியமானது: பிளானிங், எக்ஸிகியூஷன் அண்ட் எவாலுவேஷன். இல்லையா? நேரத்தை திட்டமிட வேண்டும், திட்டமிட்டபடி செயலாற்ற வேண்டும், செயலாற்றி இருக்கிறோமா என்று அதனை மதிப்பீடு செய்ய வேண்டும். இந்த 3ம் நேர நிர்வாகத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் நேரம் இல்லைன்னு சொல்றாங்களா, அவங்க ஒன்று யோசிக்கணும். உங்களுக்கு 24 மணி நேரம் தான். உலகத்தில் சாதனைகள் எல்லாம் புரிந்திருக்கிறார்களே, அவர்களுக்கும் 24 மணி நேரம் தான். காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா கொடுக்கறது இல்லை, இல்லையா? இவருக்கு 4 மணி நேரம், இவருக்கு 6 மணி நேரம் என்றெல்லாம் காலம் ஆள் பார்த்து எல்லாம் கொடுப்பதில்லை. எல்லோருக்கும் 24 மணி நேரம் தான் கொடுக்கிறது. ஆகவே அந்த 24 மணி நேரத்தை அவர்கள் எப்படி திட்டமிட்டார்கள் என்பதில் தான் அவருடைய வெற்றி அடங்கியிருக்கிறது. ஆகவே நேரத்தை திட்டமிடுதல், ஒரு நாளைக்கு திட்டமிடுதல், ஒரு வாரத்திற்கு திட்டமிடுதல், ஒரு மாதத்திற்கு திட்டமிடுதல், ஒரு வருடத்திற்கு திட்டமிடுதல், ஆயுளுக்கு திட்டமிடுதல் என்பதாக அதனை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொரு நாளைக்கும் நேரத்தை நாம் திட்டமிட வேண்டும். பெருமானாருடைய நேரம் எப்படி திட்டமிடப்பட்டது? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தந்தை அலியை ஆதாரமாக காட்டி ஒரு செய்தியை சொல்லுகிறார். பெருமானார் நேரத்தை 3 பகுதியாக பிரித்துக் கொண்டார்கள். வணக்க வழிபாடுகளுக்காக ஒரு பகுதி, குடும்பத்திற்காக ஒரு பகுதி, மார்க்க பணிகளுக்காக பகுதி. இல்லையா? ஒரு ஆட்சியாளர் என்ற முறையிலே செய்ய வேண்டிய கடமைகள், தோழர்களுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சிகள் என்றெல்லாம் அதனை 3 வகையாக, வழிபாட்டிற்கு, குடும்பத்திற்கு, மார்க்க பணிகளுக்காக. அவருடைய நேரத்தை பார்க்கிற போது காலையிலே சுபுக்கு தொழுத பிறகு
சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுப்பது, மக்களுடைய உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீதி வழங்குவது, வெளிநாடுகளுக்கு தூதர்களை அனுப்புவது, வெளிநாடு தூதர்களை சந்திப்பது, இதனை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருவது, வீட்டிற்கு வந்து தேவையான சாமான்களை வாங்கி கொடுப்பது, அப்புறம் ஒரு சிறிய தொழுகை, அதற்கு அப்புறமாக அவர்கள் நோயாளிகளை சென்று பார்ப்பது, ஏழைகளை பார்ப்பது, நண்பர்களை பார்ப்பது. இது லுஹர் வரை போகிறது. லுஹருக்கு பிறகு உணவு, ஓய்வு, அதற்கு பிறகு அசர் தொழுகை, அப்போது மீண்டும் குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் நேரத்தை செலவழிப்பது, மாரிபு தொழுகைக்கு பிறகு தோழர்களுக்கு மீண்டும் பயிற்சி கொடுப்பது, பள்ளி வாயிலே பயிற்சி கொடுப்பது, பிறகு இஷா தொழுகை, படுக்கை, பின்னர் நீண்ட நேரம் இரவில் என்று தொழுவது. இப்படிதான் அவருடைய அன்றாட பணிகள் அமைந்திருப்பதை நான் பார்க்கிறேன். அவங்க எவ்வளவு பணி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு பணி இருக்கு இல்லையா? இப்ப பெருமானாருக்கு இவ்வளவுக்கும் நேரம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் செய்வதற்கு, ஏழையை பார்ப்பதற்கும் நோயாளிகளை பார்ப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் நேரம் கிடைக்கிறது. ஆக ஒரு திட்டமிட்டு செய்கிற போது நேரம் கிடைக்கிறது. ஆகவே நேரம் இல்லை என்று சொல்பவர்கள் இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும். ஆக நாமும் நேரத்தை முடிவு செய்து கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு சுபுக தொழுதோம், படிப்பதற்கு எவ்வளவு நேரம் இல்லையா? உடற்பயிற்சி செய்வதற்கு எவ்வளவு நேரம், காலை கடன்களை கழிப்பதற்கு நேரம், அலுவலகத்திற்கு எவ்வளவு நேரம், ஓய்வு நேரம், குடும்ப நேரம் என்று அவற்றை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் காரியங்களை செய்ய முடியும். அதே போல மாதத்திற்கு, ஆண்டிற்கு என்றெல்லாம் திட்டம் செய்து கொள்ள வேண்டும். திட்டமிட்டு அந்த நேரத்தில் அந்த பணியை செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்காக வாசிப்பதற்கென்று ஒரு நேரம் ஒதுக்குவதாக வைத்துக் கொள்வோம். 15 நிமிஷம் தான் ஒதுக்கின்னு வச்சுங்க. அந்த சமயத்தில் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அந்த சமயத்தில் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது மாற்றிக்கிறதா எப்பாவது ஒரு விதிவிலக்காக என்றாவது ஒரு நாள் ஒரு அவசர வேலை வருகிற போது மாற்றிக்கொள்ளலாமே தவிர அந்த நேரத்தில் அந்த வேலை தான் செய்வது என்பதிலே உறுதியாக இருந்தால் உங்களாலே சில காரியங்களை சாதிக்க முடியும். என்னுடைய நண்பர் ஒருவர், நான் சொல்வது 20 வருடத்துக்கு முன்னாலே கடிதங்கள் எழுதுகிற காலகட்டத்தில், இப்பதான் யாரும் கடிதமே எழுதுறது இல்லையே, முடிஞ்சு போச்சு, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. எந்த கடிதம் போட்டாலும் சரியாக 2வது நாள்ல பதில் வந்துடும். எனக்கு அவருடைய பதில் வந்துவிடும். என்னங்க உங்க கடிதம் வந்து எனக்கு வந்து 1 மாசம் ஆச்சு, இப்பதான் நான் பதில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு, நீங்க 2 நாள்ல எழுதுறீங்களே, இது என்ன நல்ல ஒரு பழக்கமா இருக்கே, எப்படி இருக்கு? அவர் சொன்னார், கடிதம் எழுதுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன். அந்த நேரத்தில் கடிதம் மட்டும்தான் எழுது, வேற எதுவும் செய்வதில்லை. ஆகவே எந்த கடிதம் வந்தாலும் அது பதிலளிக்கப்படும் என்ற ஒரு முறையை நான் வகுத்துக் கொண்டேன் என்று அவர் சொன்னார். ஆக ஒவ்வொன்றுக்கும் நேரத்தை ஒதுக்கிவிட்டு ஒன்றும் செய்யாமல் இருந்தால் எப்படி? ஆகவே அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்யுங்கள். இப்போ படிக்கிறதுக்கு 15 நிமிஷம் தான் ஒதுக்கி வைத்துக் கொள்வோம். கரெக்டா 15 நிமிஷம் படிச்சு பாருங்க, எவ்வளவு செய்திகளை ஒரு ஆண்டுக்குள் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். முறையாக அந்த நேரத்தில் அதை மட்டும் செய்வது என்ற ஒரு முறை ஏற்படுத்தி கொண்டால் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நேரம் கிடைப்பதாக அமைந்த முன்னுரிமைகள். வேலையை 4 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். அன்இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். முக்கியமும் இல்லை, அவசரமும் இல்லை. முக்கியமும் இல்லை, அவசரமும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கீழே வைங்க, அதை கொஞ்சம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், ஒன்றும் அவசரம் ஒன்றும் இல்லை என்பதாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக முக்கியம், இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட். முக்கியமான வேலை தான், ஆனால் நாட் அர்ஜென்ட். அப்போ நீங்க நேரடியாக போக தேவையில்லை, வேற யார் மூலமாவது அந்த காரியத்தை வேலை முடிந்து ஆக வேண்டும். அந்த சமயத்தில் ஒரு தள்ளி போட முடியாத ஒரு வேலை, ஆனால் முக்கியமான வேலை என்று வைத்துக் கொண்டால் அதை நீங்கள் வேறு மூலமாக முடித்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக அன்இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட். முக்கியமல்ல, ஆனால் உடனடியாக செய்தாக வேண்டும். அந்த பணிகளை அதுக்கு 3வது கட்டத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் முக்கியமானது இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட். இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட், முக்கியமானதும் அவசரமானதும் அதை உடனடியாக செய்து கொள்ள வேண்டும். ஆக பட்டியல் போட்டுக் கொடுங்க. இந்த 4 தலைப்புகளுக்கு கீழே எந்த இடத்துல எந்த வேலையை செய்யணும். ஏனென்றால் இந்த ப்ரையாரிட்டிஸை வந்து சரியா தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா பணிகளை வந்து செய்ய முடியாது. தேவையில்லாத வேலையை முதல்ல செஞ்சுட்டு இருக்கிறதும், தேவையில்லாத வேலையை விட்டுறதும் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வியாபாரி என்ன செய்தார், தனது கடைக்கு வருகிற கஸ்டமர்களை ஒரு ஆய்வு செய்தார். கடைசியாக பார்த்தார், தனது கடையில் விற்கிற சாமான்களில் 80% சாமானை வாங்கி செல்பவர்கள் ஒரு 20% சேர்ந்த ஒரு குழு தான் அதிகமான சாமானை வாங்கிட்டு இருக்கு. ஆனால் நானும் எல்லோரோடும் அதிகமாக நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன், எல்லோருக்கும் ஒரே மாதிரி நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். அது தவறு. யார் அதிகமாக சரக்கு வாங்குறானோ அவன்கிட்ட அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதுக்கு முன்னுரிமை தராமல் நான் எல்லோரும் சமமான நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொண்டு இந்த கஷ்டமத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார். பின்னர் அவருக்கு வெற்றி அதிகமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த நேர திட்டமிடுதலில் செய்ய வேண்டியது
வீணாக நேரங்கள் எப்படியெல்லாம் செலவாகின்றன. இதுல கவனம் செலுத்தினாலே நமக்கு அதிகமான நேரம் கிடைக்கும். எதிலெல்லாம் வீணாக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் நேரத்தை வீணடிப்பது நேரத்தை அல்ல, உங்கள் வாழ்க்கை. ஆக கில்லிங் த டைம் இஸ் கில்லிங் யுவர் செல்ஃப். உனது வாழ்க்கையை நீ நாசமாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 விஷயங்களிலே மனிதன் மிக அலட்சியமாக நடந்து கொள்கிறான். ஒன்று உடல் நலத்தை குறித்தும், இன்னொன்று ஓய்வை குறித்தும். உடல் நலம், ஓய்வு, இந்த விஷயத்திலே மனிதன் மிக அசிரத்தையாக இருக்கிறான், அலட்சியமாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆக இந்த ஓய்வு நேரம் இருக்க நம்மை அதிகமாக பாழ்படுத்தி விடக்கூடியது இந்த ஓய்வு. ஆக இந்த ஓய்வு நேரத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆக நேரம் வீணாவதற்கு என்ன காரணம்? ஒன்று, இலக்கு எதுவும் இல்லை. இலக்கு இல்லை. இலக்கு இருந்தால் எப்படி நேரத்தை வீணாக்குவான்? இல்லையா? ஒரு லட்சியம் இருக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கு, நேரத்தை வீணாக்குவதற்கு மனம் வருமா அவனுக்கு? இல்லையா? ஒரு பரீட்சையில் படிக்கிற மாணவன் எப்படி இருப்பான்? இல்லையா? டிவியே பார்க்க மாட்டான், இல்லையா? விளையாட போக மாட்டான், எதுவும் போக மாட்டான். ஒரு இலக்கு இருக்கிறது அவனுக்கு. ஆக இலக்கு இல்லை, இலக்கை அடைய திட்டம் இல்லை, திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான உறுதியும் இல்லை. இந்த 3ம் இல்லாதவர்கள் தான் நேரத்தை அதிகமாக அவர்கள் தள்ளி போட்டுக் கொண்டிருப்பார்கள், நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பார்கள். அத்தோடு எது முன்னுரிமை அதை பற்றிய தெளிவும் இல்லை. முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும், எந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு தெளிவின்மையும் இதற்கான காரணங்கள். ஆக குர்ஆன் இதை குறித்து மிக ஆழமாக நம்மை கண்டிக்கிறது. இந்த வீணான செயல்களை குர்ஆன் லஹு என்ற வார்த்தையினால் குறிப்பிடுகிறது. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஃரிலூன். இல்லையா? மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், வீணானவற்றிலே இருந்து விலகி இருப்பார்கள், ஜகாத்தை ஒழுங்காக கொடுப்பார்கள் என்று அந்த சூரத்துல் மூமினூன் 23வது அத்தியாயத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஆயத்திலே சூரத்துல் கஹ்ஃபிலே 103வது வசனம் இறைவன் சொல்கிறான், அதிகமாக நஷ்டம் அடைந்தவர்களே மிக அதிகமாக நஷ்டம் அடைந்தவர் யார் தெரியுமா? பயனற்ற காரியங்களை செய்துவிட்டு பயனுள்ள காரியங்களை செய்வதாக எண்ணுபவன். செய்யறதோ பயனற்ற காரியம். நல்ல சாயவும் ஃபில் ஹயாத்தி துன்யா, செய்வதெல்லாம் நேர்வழியிலிருந்து பிறந்தே இருக்கின்றன. ஆனால் இவன் எண்ணுகிறான் தான் ஒரு பெரிய பயனுள்ள காரியத்தை செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். இல்லையா? சினிமா நடிகர்களுக்கு கட் அவுட் எடுக்கிறானே, அதற்கு பாலாபிஷேகம் செய்கிறானே, இவன் என்ன எண்ணிட்டு இருக்கான்? இவன் பெரிய ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆக அது சமுதாயத்திலும் பிரதிபலிக்கிறது. தேவையற்ற காரியங்கள் பலவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எண்ணுவதோ ரொம்ப மிக பயனுள்ள ஒரு காரியத்தை செய்வதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பயனற்ற காரியங்கள், நாம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்திற்கு எந்த வகையிலும் உதவாத காரியங்கள் எவை என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். இதுல முக்கியமான இடத்தை வகிப்பது அரட்டை, காசிப். இல்லையா? அதிகமான அந்த பேச்சில தான் மக்களுடைய நேரம் அதிகமாக. ஏன்னா அதுல உள்ள சுகம் எதுலையும் கிடையாது. இல்லை, இந்த பேச்சில உள்ள சுகம், அதுவும் புறம் பேசுறதுல உள்ள சுகம் இருக்கு பாருங்க, அதுக்கு இணையானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. இல்லையா? ஆகவே புறம் பேசுவது, அரட்டை அடிப்பது, அடுத்தபடியாக இந்த இன்டோர் கேம்ஸ், வீட்டுக்குள் விளையாடுகின்ற விளையாட்டுகள். இந்த வெளியில விளையாடுற விளையாட்டுக்கே 1 மணி நேரம் விளையாடுவோம், சோர்ந்து போயிடுவோம், வீட்டுக்கு வந்துடும், முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த அறைக்குள் விளையாடுகிற விளையாட்டுகள், அது செஸ்ஸாக இருக்கலாம், அது வேறு விளையாட்டுகளாக இருக்கலாம், அது ஹலாலா ஹராமா அது வேறு விஷயம். சில விஷயங்கள் ஹலாலாக கூட இருக்கலாம், ஹலாலாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு வகையான போதை. ஏனென்றால் அங்கு களைப்பு என்பது வருவதில்லை, தொழுகை நேரத்தை பற்றி அக்கறை இருப்பதில்லை. இந்த ஒரு சீட்டு போடு, முடிச்சுட்டு அடுத்த தொழுக போகலாம், இக்காமத்து இன்னும் சொல்லல, அதுக்கு இக்காமத்து சொல்ற வரைக்கும் விளையாடுவோம். மனிதனை ஒரு போதைக்குள்ளாக்குகிற விஷயம் இந்த இன்டோர் கேம்ஸ், அறைக்குள் விளையாடுகின்ற விளையாட்டுகள். அதே போல தூக்கம், அது ஒரு பெரிய சுகமான ஒரு விஷயம், அது தூக்கம். அடுத்தபடியாக பயனற்ற புத்தகங்களை படிப்பது. புத்தகங்களை படிக்கிறத அதுல ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஆக என்ன படிக்கிறோம் என்பது முக்கியம். இல்லையா? என்ன படிக்கிறோம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு புத்தகத்தை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அதுக்கு செலவழிப்போம். ஒரு புத்தகம் வாழ்க்கையில் திரும்பி பெற முடியாத நேரத்தை நாம் அந்த புத்தகத்திற்காக கொடுக்கிறோம். இல்லையா? ஆகவே என்ன படிக்கிறோம்? சில பத்திரிகைகள் ஒன்றுமே இல்லை, வெறும் கிசுகிசுக்கள் தான் இருக்கின்றன. மக்கள் விரும்பி விரும்பி படிக்கிறார்கள். இல்லையா? நாளை என்ன நடக்க போகிறது, அந்த நடிகை எங்க போனார், இவர் எங்க போனார், என்ன நடக்க போகிறது, ஒரு வாரம் கழிச்சு அதை படிச்சு பாருங்க, எல்லாம் பொய்யா தான் இருக்கும். எதுவுமே அது சொல்லப்பட்ட எதுவுமே நடந்திருக்காது. ஆகவே படிப்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆக இது ஒரு வீணான செயல். இன்னும் சில பேர் எதுவுமே செய்யறதில்லை, சும்மா இருக்கு, ஐடல்னஸ், எதுவுமே செய்யறதில்லை, ஐடல்னஸ், சும்மா எந்த காரியம் செய்யாமல் இருப்பது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், இவர்கள்
நம்ம அவங்க நேரத்தை கெடுக்கிறதுல நம்ம நேரத்தையும் கெடுக்க வருவாங்க. வளவளா பேர் வழிகள் இல்லையா, வந்து ஆபீஸ்ல வந்து உட்காந்து என்ன செய்றீங்கன்னு சொல்லி நம்ம நேரத்தை வேலை செய்ய விட மாட்டார்கள். ஆக இந்த மாதிரி ஆட்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். ஆக இவற்றையெல்லாம் கவனமாக இருந்தால் நாம் இந்த வீணான விஷயங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். ஆக பட்டியல் போடுங்க, எதெல்லாம் நம்முடைய நேரத்தை கொல்லுகிற நேரங்கள், நமது நேரத்தை வீணாக்குகிற விஷயங்கள் எவையெல்லாம் என்பதனை பட்டியல் போட்டு பாருங்க. சமயங்களில் பத்திரிகைகள் படிப்பது இருக்கிறதே, அது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேரை பார்க்குற எல்லா பத்திரிகையும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கடைசி ஒன்றும் இல்லை, ஒரு பத்திரிகை ஒழுங்கா படிங்க, ஒரு பத்திரிகையை ஒழுங்கா படிங்க, மற்ற பத்திரிகைகளை புரட்டுங்க, அதான் முறை இல்லையா. எல்லா பத்திரிகைகளையும் திருப்பி திருப்பி அதே செய்திகள் தான். ஆகவே பத்திரிகை படிக்கிறேன் அதை படிக்கிறேன்டே எதுவுமே வேற எந்த புத்தகத்தையும் படிப்பதில்லை, எதையும் படிக்கிறதில்லை, பத்திரிகை படிப்பதிலே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், சேனல்கள் பார்ப்பதிலே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதிலெல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நேரத்தை சேமிப்பதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும். உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு அவர் மூலமாக சில காரியங்களை செய்யலாம். எல்லாத்தையும் நாம தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. டெலிகேஷன் என்பது நேரத்தை மிச்சப்படுத்துவதே மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆக உங்கள்கிட்ட உதவியாளர் இருக்கிறார், அல்லது உங்க பையன் இருக்கிறான், அல்லது உங்க மனைவி இருக்கிறார், இந்த வேலையெல்லாம் நீ செய், இந்த வேலை நீ செய் என்று சில வேலைகளை அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டால் அவர்களுக்கும் பயிற்சி, அவர்களையும் நாம் அந்த வேலையை பற்றிய விஷயங்களை சொல்லி அவர்களையும் ஈடுபடுத்தியதாகவும் அது ஆகிவிடும். ஆகவே வேலைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக தொலைபேசியிலே பேசுவதற்கு, தொலைபேசியில் நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்கிறது இல்லையா, அதிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசுறதுக்கு முன்னாலே யார்கிட்ட பேச போகிறோம், என்ன விஷயத்தை பேச போகிறோம், ஒரு ரெண்டு யோசிச்சு வச்சுக்கணும். இந்த ஆள்கிட்ட பேச போகிறோம், 1 2 3 இந்த 3 விஷயம் தான் பேச போகிறோம். நிறைய பேர் என்னமோ சொல்லணும்னு நினச்சேனே உங்ககிட்ட மறந்து போயிட்டேங்க அப்படிமா ஃபோன் பேசிட்டு, எதுக்கு தான் ஃபோன் பண்ணாருன்னு தெரியல நமக்கு. ஆகவே என்ன பேச போகிறோம் என்பதையெல்லாம் குறித்து கொண்டு சரியாக பேச வேண்டிய விஷயத்தை பேசி அந்த விஷயத்தை முடித்து விட வேண்டும். இது ஒன்று. அடுத்தபடியாக நேரத்தை சேமிப்பதற்கு இன்னொரு வழி, சிலர் எல்லாம் நல்லா பெர்ஃபெக்ஷனாக செய்யணும், நிறைவாக செய்யணும், நான் செய்ததில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, சொல்லியே ஒன்றும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, அதிலே நேரம் போகும். நான் நினைச்சபடி வரல. பெர்ஃபெக்ஷன் என்பதை விட பெஸ்ட்டாக செய்யணும், சிறப்பாக செய்யணும். என்னிடத்திலே இருக்கிற திறமையை வைத்துக்கொண்டு சிறப்பாக செய்துவிடணும் என்ற கொள்கையை வைத்துக் கொண்டால் நல்லது. எல்லாம் முழுமையாக வரணும், கடைசி வரைக்கும் வராது, கடைசி இவனே சோர்ந்து போய் நமக்கு ஒப்பேராது இந்த வேலை என்று ஒதுங்கி விட்ட ஆட்கள் கூட உண்டு. ஆகவே அதிலும் அதிகமான நேரம் செலவாவதை பார்க்கிறோம். தெரியாத விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டு நேரத்தை வீணாக இருக்கிறார்கள். அவனுக்கு தெரியாது அந்த விஷயத்தை பற்றி. எது தெரியுமோ அதில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினால் நாம் சில சாதனைகளை புரியலாம். தெரியாத விஷயங்கள் செய்வது, சக்திக்கு அதிகமான காரியங்களை எடுத்து போட்டுக் கொள்வது, சக்திக்கு அதிகமான காரியங்கள் திணறது, அதுவும் நம்முடைய நேரத்தை வீணாக்குவதை நாம் பார்க்கிறோம். அதை பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அரைகுறையாக செய்வது, அதுவும் நேரத்தை வீணாக்குகிறது. இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய நேரத்தை கொல்ல வருகிறார்களே அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். பேசிக்கிட்டே இருப்பாங்க, மணிக்கணக்கு போக மாட்டான், சீட்டை விட்டு எந்திரிச்சு ஆள் போக மாட்டான். இந்த ஆளை எப்படி சமாளிக்கிறது, இது பெரிய கலைங்க. இது அவரை புண்படுத்தவும் கூடாது, விஷயத்தையும் முடிவுக்கு கொண்டு வரணும். இது அவங்கவுங்க சுயமாக தான் பயிற்சி பெற்றுக் கொள்ள வேண்டும் இல்லையா. சொல்றேன் அப்படி உங்களை விட்டுருவோமா என்ன நம்ம. இப்போ என்ன செய்யலாம், உதாரணமாக இப்போ ஒரு பேப்பர்லாம் இருக்குங்க, இப்படி அடுக்கிறது, கொஞ்சம் அடுக்கிற மாதிரி, சரி வேலை தயாராக வேற எதுக்கும் வேலைக்கு போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சேரில் அந்த முனையில் வந்து உட்காந்துக்கிறது, நம்ம வேற எங்கேயும் ஒரு வேலைக்கு போக ரெடியாக இருக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை, இந்த டிப் ஆஃப் தி சேரில் ஒரு முனையில் வந்து உட்காந்துக்கிட்டா சரி அவர் ஏதோ பிஸியாக இருக்கிறார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை, இதுக்கெல்லாம் டைம் கியூ என்று சொல்வார்கள். டைம் கியூ ஏன்னா என்று ஒவ்வொரு ஏதாவது ஒரு, அப்புறமா கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துடணும், கிவ் எ லாங் பாஸ். சரி அப்போ பேச்சு நாமளும் பேசிக்கிட்டே இருந்தாலும் வைங்க, அவரும் பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கு, நம்ம பாட்டு சும்மா உட்காந்துட வேண்டாம், பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, இனிமேல் ஆள் இடத்த காலி பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன்ப்பா, இனிமே சொல்ற மாதிரி அவருக்கு சொல்லாம நாம ஒரு நீண்ட இடைவெளியை விட்டு விட வேண்டும். பேசாமல் சும்மா இருந்து விட்டால் அவர் அந்த பேச்சை முடித்துக்கொண்டு சரி அவருக்கு வேற ஏதோ வேலை இருக்கு போல இருக்கு என்று அவர் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த பயிற்சியிலும் முயற்சியிலும் நிறைய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஸ்பெண்ட் மணி டு சேவ் டைம். சில சமயங்களில் ரொம்ப சிக்கனமாக கணக்கு பார்த்த வேலைகள் ஒன்றும் ஆகாது. சில சமயத்தில் ஆட்டோவில் போனால் போய் தான் ஆகணும், அதுக்காக நாமே தான் போகணும், பஸ்ஸில் தான் போவேன், அதில் தான் வசதி இருந்துச்சு, வசதி உள்ளவங்கள நான் சொல்லிக்கிறேன். நேரத்தை சேமிக்கணும்னால் ஒரு ஆட்டோவிலோ கால் டாக்ஸிலோ போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். அல்லது வேலைக்காரர்களை வைத்துக் கொள்வதற்கு நமக்கு வசதி இருந்தால் வேலைக்காரர்கள் வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக
நாம் காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு அறிஞரை பாருங்கள், இமாம் புகாரியினுடைய டீச்சர், அவருடைய ஆசிரியர் ஷேக் முகமது பின் சலாம் அல் பைகுந்த் அவருடைய பேர். அவர் நிறைய நூல்களை, ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். அவருக்கு அவருடைய பேனா ஒன்று காலியாக போச்சு. எல்லாம் அவர்கிட்ட இருந்த பேனா எல்லாம் வெட்டி வெட்டி எல்லாம் சீவி காலியாக போச்சு. இப்போ கடைத்தெருவுக்கு போய் பேனா வாங்கிட்டு வரணும், அதுக்கு நேரம் ஆகும். யார் எனக்கு பேனா வாங்கி தருகிறார்களோ அவர்களுக்கு நான் 10 தீனார் தருவேன்னார். அந்த நேரத்தை செலவழிப்பதற்காக 10 தீனார் என்பது அன்றைய காலகட்டத்திலே மிக பெரும் ஒரு தொகை. ஆக அந்த நேரத்தை, அவருக்கு நேரத்துடைய அருமையை புரிந்த காரணத்தினால் பணம் அவருக்கு பெருசா தெரியல. ஆக சில சமயங்களிலே நாம் பணத்தை செலவழித்தாவது நேரத்தை சேமிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்தால் காரியங்களை ஒன்றும் செய்ய முடியாது நம்மால். ஆக அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வதிலே மிக முக்கியமான ஒரு சிரமம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அலுவலகத்தை குப்பையாக வைத்திருப்பது. ஒரே எங்க பார்த்தாலும் ஃபைலு, பேப்பர், அதை தேடுறதுலே நேரம் போயிடுங்க. அது எந்த பேப்பர் எங்க இருக்குன்னு தேடுறதுலே உங்களுக்கு நேரம் போயிடும். ஆக எல்லாம் முறையாக வைத்திருந்தால் டக்கு டக்குன்னு எடுக்கலாம். ஃபைலு, இந்த குறிப்பு எங்கே எடுக்கணும், எங்கே எடுக்கணும், எல்லாம் ஒரு முறையாக. சாதாரண ஒரு பெட்டி கடைக்கு பாருங்கள், ஒரு பெட்டி கடை வியாபாரியை பாருங்கள். நீங்க சிகரெட் கேட்டால் சிகரெட் எடுத்து கொடுப்பான், பாக்கு கேட்டால் பாக்கு எடுத்து கொடுப்பான். டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு மிஷின்ல கை வச்ச மாதிரி டக்கு டக்குன்னு கொடுப்பான். என்ன, எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சிருக்கான். அந்த சாமான் எல்லாம் கரெக்டாக, கை இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும். கூட்டத்தை சுற்றி 30 பேர் நிற்பாங்க, அவ்வளவு பேரையும் சமாளிப்பான், அத்தனை பேரையும் சமாளிப்பான். காரணம் என்ன, அதை ஒரு முறையாக அவன் அடுக்கி வைத்திருக்கிறான். அதே போல நாமும் நம்முடைய புத்தகங்கள், ஃபைல்கள் எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சிருக்கணும். பல பேரை பார்த்தீங்கன்னா குப்பையா இருக்கும், அது பார்த்தாலே நமக்கே கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆக முறையாக வைத்திருக்க வேண்டும். சாமான்களை, எடுத்த சாமானை மீண்டும் அதே இடத்தில் வைக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஏன்னா சாமான் தேடுறதுலேயே பல பேருக்கு நேரம் போயிடும். சாவி எங்க வச்சேன்னு தேடிட்டே இருப்பான் இல்லையா? செல்போனை எங்க வச்சேன்னு தேடிட்டே இருப்பான். கடைசி அதுக்கு நம்பர் போட்டு அது ரிங் பண்ணி அடிச்சு செல்ல தேடுறது பல பேர் இல்லையா? பல பேருக்கு அதான் பழக்கமாகி போச்சு இப்போது இல்லையா? கண்ணாடி எங்க வச்சேன், அது ஒரு 15 நிமிஷம் தேடுவான் இல்லையா? ஆக இந்த சாமானை இங்க தான் வைக்கணும், இந்த சாமானை இங்க தான் வைக்கணும் என்று ஒரு பழக்கத்தை வைத்துக் கொண்டால் இவையெல்லாம் நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய இயக்கம் மற்ற அமைப்புகளிலே நேரத்தை அதிகமாக கொள்வது, எடுத்துக்கொள்வது, வீணடிப்பது பாலிடிக்ஸ், இன்டர்னல் பாலிடிக்ஸ், குரூப்பிசம் இல்லையா? நமக்குள்ளே கோஷ்டிகளை வளர்த்து கொண்டால் என்ன ஆகும்? அவனை பத்தி இவன் பேசுவான், இவனை பத்தி அவன் பேசுவான். ஆக இந்த கோஷ்டி மனப்பான்மை வளர்த்து கொண்டால் இயக்கம் வளராது, இயக்கம் வளராது, நாமும் வளர மாட்டோம், ஒன்றும் ஆகாது. ஆக இந்த பாலிடிக்ஸே இருக்கக்கூடாது. இந்த இயக்கத்துக்குள்ள பாலிடிக்ஸ், குரூப்பிசம் என்பது வளராமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இயக்க ஊழியனுடைய ஒரு கடமை அது. ஆகவே அது மாதிரியான சூழ்நிலை வந்தால் அவற்றையெல்லாம் வெட்டி விட வேண்டும். அது பற்றியெல்லாம் பேசாத என்கிட்ட, இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத விஷயங்கள்லாம். ஆகவே அந்த நிலைமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நேரத்தை திருட வேண்டும். நேரத்தை ஸ்டீலிங் த டைம், நேரத்தை திருடுறது எப்படி? நேரம் ஒன்று யாரும் பிளேட்டில் வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க கையில். இந்தாங்க நேரம் உங்களுக்கு, இதை படிக்கிறதுக்கு இந்த நேரம் இருக்குது, இந்த எல்லாம் யாரும் கையில் வச்செல்லாம் ஒன்றும் பிளேட்டில் வச்சு பிரியாணி கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும், நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். உலகிலே பல சாதனைகள் புரிந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். ஒரு பெரிய சிஇஓ, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் என்ற கம்பெனியிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிஇஓ, அவர் ஒரு பெரிய ஒரு டிராமட்டிஸ்ட், ஒரு நாடக ஆசிரியர், நாடகங்களே இங்கிலாந்திலே போடுகின்றவர். அவரிடத்திலே கேட்டார்கள், எப்படி நீங்கள் இவ்வளவு பெரிய கம்பெனியிலே சிஇஓவாக இருந்து கொண்டு எப்படி இதுவற்றை எப்படி நீங்கள் செய்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான் எழுதிய நாடகங்கள் அனைத்தும் விமானத்திற்காக நான் காத்திருந்த போது எழுதியவைதான், விமானத்திற்காக நான் காத்திருந்த போது எழுதியவைதான் இந்த நாடகங்கள் என்று சொன்னார். ஆக நேரம் எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைக்கிற நேரத்தை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பஸ்ஸில் பயணம் செய்கிற போதும் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், ரயிலில் பயணம் செய்கிற போது நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா? டாக்டர் இடத்திலே சென்று அங்கே உட்கார்ந்துருக்கணும் இல்லையா? எல்லா டாக்டரையும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வேண்டியிருக்கு. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கையில் ஒரு புத்தகத்தோட போங்க, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஒரு புத்தகத்தோட போங்க. அந்த நேரத்தை நீங்கள் அங்கே உட்கார்ந்து படித்து முடித்து விடலாம், ஒரு புத்தகத்தையே முடித்து விடலாம். பல பேர் நினைக்கிறாங்க புஸ்தகம்னா வீட்டில் வந்து காலையில் சுப தொழிட்டு படித்தா தான் படிப்பு, வேற எங்கேயும் படிக்க முடியாதா என்ன? எங்கும் படிக்கலாம். ஆக இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை திருட வேண்டும். இதுதான் திருடுதல் என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே தூக்கத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், டிவி பார்ப்பதில் கொஞ்சம் நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பேச்சிலே கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் நேரத்தை ஒரு 5 நிமிஷம் அங்கிருந்து திருடினாலே உங்களுக்கு நிறைய நேரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நேரம் ஒன்றும் யாரும் உங்களுக்கு கொண்டு கூரியரிலே கொண்டு கொடுக்க மாட்டார்கள், நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக நேரத்தை பற்றிய செய்தியை சொல்லுகிற போது ஒத்தி போடுதல், ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்வார்.
இந்த ஒத்தி போடுற விஷயம் இருக்க, இது மிக ஒரு மோசமான ஒரு நிலை, ஒரு மனிதனுக்கு எதிரி. பிறகு பார்க்கலாம், நாளை பார்க்கலாம் என்று சொல்வது. இப்போ காமராஜர் சொல்லுவாங்க, ஆகட்டும் பார்க்கலாம். காமராஜர் அப்படித்தான் சொல்லுவார். ஆனால் செய்வார் அவர். ஆகட்டும் பார்க்கலாம் என்ன அர்த்தம்னா செய்வார்னு அர்த்தம். அதுக்கு இப்போ நம்ம ஆட்களை இன்ஷா அல்லாஹ்க்கு அர்த்தம் இல்லாமல் ஆகி போச்சுப்போம் இல்லையா? எது செய்ய மாட்டானோ அதுக்கு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வது நம்ம இடத்துல வழக்கமாக. நம்ம கல்யாணத்துக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் வரமாட்டான்னு அர்த்தம், வரமாட்டான்னு அர்த்தம். அப்படியாக நம்முடைய நிலைமை ஆகிவிட்டது. ஆக ஒத்தி போடுதல் என்பது மிக ஒரு மோசமான ஒரு வழக்கம். ஆகவே அறிவாளிகள் நாளைய வேலையை இன்றே செய்கிறார்கள். சராசரி மனிதன் இன்றைய வேலையை இன்றே செய்கிறான். சோம்பேறிகள், முட்டாள்கள் இன்றைய வேலையை நாளைக்கு செய்கிறார்கள் இல்லையா? ஆகவே நாளை நடப்பதையும் இன்றே செய்யக்கூடிய அளவுக்கு நாம் பயிற்சிகளை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒத்தி போடுதல் கூடாது. இறைவன் இதை பற்றி சொல்கிறான், சாபிகு இல்லையா, நீங்கள் முந்துங்கள். ஒஸ்தபிக்குல் ஹைராத், நீங்கள் நன்மை செய்வதிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். சாரிவு, விரையுங்கள் இல்லையா? சாரிவு இலா மாஃபிரத்தும் ரப்பிக்கும் ஜன்னா இல்லையா? நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கியும் சுவனத்தை நோக்கியும் நீங்கள் விரையுங்கள் என்று சொல்கிறான். ஆகவே இந்த விரைதல், முந்துதல் என்பது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இன்னும் குர்ஆன் சொல்லுகிறது, சோம்பேறிகளை பற்றி சொல்லுகிற போது, இவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பேறித்தனமாகவே எழுந்து நிற்பார்கள். இவர்கள் இறைபாதையில் செலவழித்தால் மனமில்லாமலே இவர்கள் செலவழிப்பார்கள். இது முனாஃபிக்கினுடைய பண்பு என்று திருமறை சொல்கிறது. ஆக ஒரு முனாஃபிக்கினுடைய பண்பு தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பலாக இருப்பான். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, முனாஃபிக்குடைய பண்பு சொல்லுகிற போது தொழுகையினுடைய கடைசி நேரத்தில் அவன் தொழ வருவான். தொழுகையினுடைய கடைசி நேரத்தில் அவன் தொழ வருவான். ஆக நேரத்தை தள்ளி போட்டு கடைசியா அந்த வக்து முடிகிறதுக்கு முன்னால வந்து நிற்பது. ஆக இவற்றையெல்லாம் இல்லாமல் நாம் உடனடியாக செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்த அந்த முக்கியமான ஒரு ஹதீஸ், 5 விஷயங்களுக்கு முன்னர் 5 விஷயங்களை நீங்கள் அரிதாக கருத வேண்டும். நோய் வருவதற்கு முன்னர் உள்ள ஆரோக்கியம், முதுமைக்கு முன் உள்ள இளமை, வறுமைக்கு முன் உள்ள வளமை, ஓய்வு வருவதற்கு முன்னர், அதாவது வேலை வருவதற்கு முன்னர் உள்ள ஓய்வு, மரணம் வருவதற்கு முன்னர் உள்ள இது ஒரு இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. 7 செயல்கள், 7 நெருக்கடிகள் வருவதற்கு முன்னர் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மறக்க செய்யும் வறுமை, உங்களை இறைவனையே மறக்க செய்கிற வறுமை, வரம்பு மீறச் செய்யும் வளமை, வரம்பு மீறச் செய்யும் வளமை, செயல் இழக்கச் செய்யும் நோய், குழப்பத்தில் ஆழ்த்தும் முதுமை, திடீரென்ற மரணம், தஜ்ஜாலுடைய வருகை, யுக முடிவு நாள். ஆக இந்த 7 நெருக்கடியில் வருவதற்கு முன்னர் நீங்க காரியங்களை வேகமா செய்து விடுங்கள் என்று பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் ஒத்தி போடுகிறான்? ஒத்தி போடுவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கிற போது, சோம்பல் முதலாவது காரணம், அலட்சியம், அசட்டை இல்லையா? அலட்சியம், பார்த்துக்கலாம் என்ன பெருசாகிட போகுது என்று சொல்லக்கூடிய அலட்சியம். அடுத்தது இதைவிட சிறப்பாக செய்யணும், நல்லா செய்யணும் ஒத்தி போடுறான். நான் பின்னால் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கணும், இப்போ இந்த வேலைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு நிறைய டைம் கிடைக்கும், நல்லா செய்வேன், பரவாயில்ல, ஒரு திட்டம் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அப்படி சொல்லியே வருஷக்கணக்காக போய்கொண்டே இருக்கிறது. ஆக ஆசை. சிலருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணுங்க அப்படின்றான். என்ன சொல்றான்? இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணுங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறான். மூடு இல்லைங்கிறான், இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம கொண்டு போகணும், மூடு இல்லைங்க அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இன்னும் சிலர் இருக்கிறார்கள், நிறைய நேரம் இருக்கிறதே சோம்பலுக்கு காரணமாக அமைஞ்சது. நிறைய நேரம் இருக்கிறதே சோம்பலுக்கு காரணம். இது ஒரு ஆங்கிலத்திலே பார்க்கின்சன்ஸ் லா என்று சொல்வார்கள். பார்க்கின்சன்ஸ் லா என்னன்னா, the time expands so as to fill the work expands so as to fill the time available. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். இன்னும் இருக்குல்ல செய்யலாம், இன்னும் இருக்குல்ல செய்யலாம்னு சொல்லி உதாரணத்துக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு வயதான மூதாட்டிற்காக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கடிதம் எழுதி போட வேண்டும். அவளுக்கு நிறைய நேரம் இருக்கு வீட்டில். கடிதம் எழுதுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அதை ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம், அது கடைசியே சாயங்காலம் தான் கொண்டு போய் உள்ள போடுறது. ஏன்னா அவருக்கு நிறைய டைம் இருக்கு. இதே அதான் சொல்வார்கள், ஒர்க் எக்ஸ்பான்ஸ் so as to fill the time available. ஆக நம்மகிட்ட தான் நிறைய நேரம் இருக்கே, செஞ்சுக்கலாம் என்று நேரத்தை அப்படியே இழுத்து பிடிக்கிறது, ஜவ்வா இழுத்து காரியங்களை கொண்டு போறது. ஆகவே சில சமயங்கள் அதிகமான ஓய்வு கூட ஆபத்தாக முடிவதை நாம் பார்க்கிறோம். ஆகதான் பார்க்கிறோம், பிஸியஸ்ட் மேன் கெட் லாட் ஆஃப் டைம் இல்லையா? அவனுக்கு தான் அதிக நேரம் கிடைக்கும். யார் சுறுசுறுப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமாக நேரம் கிடைக்கும். யார் சோம்பேறிகளோ அவர்களுக்கு நேரம் ஒருபோதும் கிட்டுவதில்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஒத்தி போடுவதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன, அதை யோசித்து பார்க்க வேண்டும். என்னென்ன கேடுகள்? முதலாவதாக நீங்க மூத்தாயிரலாம், நோ கேரண்டி இல்லையா? என்ன கேரண்டி இருக்கு? செய்யலாம், பின்னால செய்யலாம். நம்முடைய பெற்றோர்கள் கூட அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறார்கள். ஏதாவது நான் நல்ல காரியம் செய்தால், உனக்கு வயசாட ஆகி போச்சு, அதுக்குள்ள தொழுவ ஆரம்பிச்சுட்டு, தாடி வைக்க ஆரம்பிச்சுட்டு, அது செய்ய ஆரம்பிச்சுட்டு, இன்னும் நாள் இருக்குல்ல உனக்கு என்று சொல்லுகிற பெற்றோர்கள் கூட இருக்கிறார்கள். ஆகவே என்னமோ இவங்களுக்கு தான் அங்கே இந்த சர்டிபிகேட் கொடுத்துருக்கிற மாதிரி
பெர்த் சர்டிபிகேட் தான் உண்டே தவிர டெத் சர்டிபிகேட் யாரும் தருவதில்லை, ஆயுள் காலத்தில் யாரும் தருவதில்லை. ஆகவே நமக்கு ஒன்றும் கேரண்டி கிடையாது. ஆகவே ஒன்று. அடுத்தபடியாக நிறைய இழப்புகள் நீங்கள் ஒத்தி போடுவதனால் ஏற்படுகிற இழப்புகள். இப்போ ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9 என்று சொல்வார்கள். ஒரு சரியான நேரத்தில் நீங்கள் அந்த கிழிச்சலை தைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு ஓட்டைக்கு பதிலாக 9 ஓட்டை வரும் இல்லையா? ஆக சரியான நேரத்தில் ஒரு காரியத்தை செய்யல என்றால் இழப்புகள் அதிகமாக ஏற்படும். உதாரணத்துக்கு கட்ட வேண்டிய தருணத்தில் மின்சார கட்டணத்தை செலுத்தவில்லை என்று சொன்னால் அபராத தொகை வந்து சேரும். இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டலைன்னா ஃபைன் வந்து சேரும், வட்டியும் ஒன்றாக வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஆக இது போன்ற பல்வேறு வகையான இழப்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லியது, உடனடியாக ஹஜ்ஜை செய்து விடுங்கள். நீங்கள் ஒத்தி போட்டால் வாகனம் தொலைந்து விடலாம், நீங்கள் நோய் வாய்ப்பட்டு விடலாம். ஆகவே ஒத்தி போடாதீங்க என்று சொன்னால் அதுக்கான வசதி உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா உடனடியாக நீங்கள் புறப்பட்டு விடுங்கள். நம்மளே என்ன செய்கிறோம், அதுக்கெல்லாம் ஒரு டைம் வச்சிருக்கோம். குறைஞ்சபட்சம் 4 வெள்ள மயிராவது வர வேண்டும், தாடியில் வந்தால் தான் ஹஜ்ஜிக்கு போவது என்று பல பேர் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கான காலம் வந்து விட்டால் உடனடியாக நாம் அவற்றை செய்துவிட வேண்டும். ஆக பிரச்சனைகள் சிக்கலாகும். நீங்கள் ஒத்தி போட்டால் பிரச்சனைகள் மேலும் சிக்கலாகும், இழப்புகள் ஏற்படும். உங்களுக்கு வர வேண்டிய வேலை வராமல் போகலாம், உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு வராமல் போகலாம், உங்களுடைய மேலதிகாரத்தில் நீங்கள் கெட்ட பெயர் வாங்கலாம். இவையெல்லாம் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். வாய்ப்புகள் நழுவி போகும், பல வாய்ப்புகள் நழுவி போகும். பெருமானாருடைய காலத்திலே பார்க்கிறோம், ஒரு கூட்டம் வந்தது, வணிக கூட்டம் மக்காவுக்கு வந்தது. பெருமானார் அப்போதுதான் வீட்டுக்கு வருகிறார்கள், களைப்பாக இருக்கிறார்கள். வந்தவுடனே மீண்டும் வீட்டை விட்டு சென்று விடுகிறார்கள். கதீஜா அவர்கள் கேட்கிறார்கள், இப்போதானே வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போங்க. என்ன, நான் சாப்பிடுவதற்குள் இந்த வணிக கூட்டம் மக்காவை விட்டு போய்விட்டால் தாவா செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லாமல் ஆகிவிடும். ஆக சாப்பாடு முக்கியமில்லை, இப்போ அந்த ஆளை பார்த்து வந்துடுறேன் இப்போ நான். ஆக வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், உடல் நோய் வரலாம், இப்படி பல்வேறு வகையான நிலைமைகள் நமக்கு ஏற்பட இருக்கிறது. ஆகவே இந்த ஒத்தி போடுகின்ற பழக்கத்தை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒத்தி போடுவதை தவிர்ப்பது எப்படி? ஆக எதை தள்ளி போடலாம், எதை தள்ளி போடக்கூடாது, நம்ம ஆரம்பத்திலே அதை பற்றி சொன்னோம். முன்னுரிமைகள் என்று சொல்கின்ற போது அதை அந்த லிஸ்ட்டை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முடிக்க வேண்டிய நேரத்தை முடிவு செய்து இந்த காரியத்தை இந்த நேரத்திற்குள் முடிப்பது என்று ஒரு எல்லையை வகுத்துக் கொள்ள வேண்டும். அதில் கொஞ்சம் மேலே கீழே போகலாம் கொஞ்சம் இல்லையா, 3 நாளில் முடிக்கிறது, 5 நாளில் முடிக்கிறது என்று ஒரு டார்கெட், ஒரு டேட்டை வைத்துக் கொண்டால், தேதியை வைத்துக் கொண்டால் தான் காரியங்களை செய்ய முடியும். திட்டத்தை எடுத்துக்கொண்டு எப்பவும் செய்யலாம்னா அது போயிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இந்த ரமலான்ல திட்டம் போட்டு அடுத்த ரமலான் வரைக்கும் போய் சேர்ந்துடும் பிறகு இல்லையா. ஆக ஒரு டார்கெட் டேட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழிலே ஒரு பாடல் உண்டு, அந்த பாடல் முழுமையான வரிகள் எனக்கு தெரியவில்லை, ஒரு கவிஞர் சொன்னது, பழைய காலத்து பாடல். மனிதனுக்கு 100 வயதிற்கு மேல் அதிகமாக இல்லை, கூடுனது 100 வயது, அதுல பாதி தூக்கத்தில் போயிடுது, பாதி தூக்கத்தில் போயிடுது. ஒட்டிய இளமையில் ஓரைந்து நீங்கும். முதல் 5 வயசுல என்னென்ன தெரியாது இல்லையா, அந்த 5 வயசுல என்ன செய்யணும் தெரியாது. ஆக்கை இளமையில் 50 நீங்கும், அப்புறம் ஒரு 15 வருஷம் ரொம்ப இளமை, ஒன்றும் தெரியாது. ஆக 15, 20 தூக்கத்தில் எவ்வளவு மீது எவ்வளவு இருக்கு, 30 தான் இருக்கு. இதுல இன்புறும் நாட்களும் சிலவே, துன்புறும் நாட்களும் சிலவே இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே போயிடும். ஆக இருக்கிறது கொஞ்சம்தான். ஒன்றே செய்ய வேண்டும், நன்றே செய்ய வேண்டும், இன்றே செய்ய வேண்டும், இன்னே செய்ய வேண்டும் என்று ஒரு பாடல் முடியும். ஆக ஒத்தி போடாதீங்க, எடுத்த காரியத்தை உடனடியாக செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததை செய்கிற காரியங்களை எப்படி திறம்பட செய்வது. சில மேல் காரியங்களை செய்கிறோம், அதை திறம்படவும் சிறப்பாகவும் நாம் அவற்றை செய்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சிகள் என்ன? முதலாவதாக ஒரு சமயத்தில் ஒரு வேலை மட்டுமே செய்வது. ஒரு சமயத்தில் ஒரு வேலை பேசிக்கிடுவான், ஃபோன்லையும் பேசிக்கிடுவான், கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவான், கொஞ்சம் விஷயம் சொல்லுவான், ஒன்றும் நடக்காது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த அதாவது அந்த அஷ்டாவதானம் சதாவதானம்லாம் சொல்லுவாங்க, சதாவதானி என்று சொல்வார்கள், தெரியும் இல்லையா. ஒருத்தர் கல்ல போடுவார், அதையும் சொல்லுவார், ஒரு குரல் என்னன்னு ஒருத்தர் கேட்பாரு, அதுக்கும் பதில் சொல்லுவார். என்ன, அதெல்லாம் ஒரு திறமையை காட்டு, அன்றாட வாழ்க்கைக்கு உதவுகிற விஷயங்கள் அல்ல அவைகள் எல்லாம். ஆகவே ஒரு நேரத்தில் ஒரு வேளையை ஒழுங்காக செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இடைவெளி விட்டு செய்யுங்கள். பிரேக்கிங் டைம் இருக்கணும், ஒவ்வொரு பிரீத்திங் ஸ்பேஸ்ன்னு சொல்வார்கள். ஆக சில காரியங்களை விட்டு விட்டு செய்கிற போதுதான் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தி முழுமையாக செய்ய முடியும். எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்து செய்யணும்னு சொல்கிற போது சமயங்களில் வேலையை ஒழுங்காக செய்ய முடிவதில்லை. அடுத்த ரைட் ஜாப் அட் த ரைட் டைம், எந்த வேலையை எந்த சமயத்தில் செய்யணும், கரெக்டான நேரத்தை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், புத்தகம் படிப்பது எப்போ மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அப்போ புத்தகம் படிக்கணும். பேப்பர் படிக்கிறது கொஞ்சம் ஓய்வாக இருக்கும்போது படிக்கலாம். பேப்பர் படிக்கிறது, பத்திரிகை படிக்கிறது ஓய்வாக இருக்கலாம். இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னா,
பத்திரிகைகள் பூராவும் காரில் தான் படிப்பது. தினசரி பத்திரிகைகள் பூராவும் காரில் தான் படித்து முடித்து விடுவது. அந்த நடுப்பக்க கட்டுரைகளை மட்டும் வீட்டில் வந்து படிப்பது. மற்ற செய்திகளை எல்லாம் அதெல்லாம் லைட் செய்திகள் தான். அதை ஏன் நான் அதிகமான காலையில் சுபுகளை எந்திரிச்சு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு நம்முடைய நேரத்தை ஏன் வீணாக்க வேண்டும்? அந்த சமயத்தில் குர்ஆன் ஓதுவது, ஆராய்ச்சி பண்ணுவது, மற்ற கனமான செய்திகளை படிப்பதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போது களைப்பாக இருக்கிறோமோ அப்போது இது போன்ற பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகைகள் இவற்றையெல்லாம் படிப்பதற்கு நாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அவசர வேலை. அவசரமா செய்தாலும் எந்த நன்மையும் கிடையாது. அவசர வேலை ரட்டிப்பு வேலை என்று ஒரு பழமொழி உண்டு. அவசர வேலை ரட்டிப்பு வேலை. அது மறந்துட்டேனே, இல்லை பல பேரை பார்க்கலாம், வீட்டை பூட்டினோமா இல்லையான்னு போயிட்டு திருப்பி வீட்டு ஓடி வருவோம். இல்லையா சாவி அங்க வச்சோமா இல்லையா, ஒரே குழப்பம்தான். ஒழுங்கா நிதானமா செஞ்சா எதையும் ஒழுங்கா செய்யலாம். அவசரமாக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். அடுத்தது நம்முடைய திறமைக்கும் சக்திக்கும் ஏற்ற வேலைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இப்படியெல்லாம் செய்தால் சில பணிகளை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். இன்னொரு ஒன்று பெருமானார் அவர்கள் சொல்ல இந்த ஹதீஸ், அஹப்பல் அமாலி இலல்லாஹி அத்வமுஹா ஃபஇன் கல்ல, இறைவனுக்கு செயல்களிலேயே இறைவனுக்கு பிடித்த விஷயம் குறைவாக இருந்தாலும் நிலையாக செய்ய வேண்டும். நிலையாக செய்ய வேண்டும் இல்லையா? கான்ஸ்டண்டா செஞ்சுக்கிட்டே வாங்க, அதில் ஏதாவது ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்ச காலத்துக்கு செய்யறது விட்டுறது, அப்புறம் இன்னொரு பணிக்கு போறது, அதை எடுத்துக்கிறது, அதை விட்டுறது, எந்த ஒரு நிலைமை எந்த மாற்றமும் வராது. உங்களுக்கு பிடித்தமான, உங்களுக்கு எதில் ஆர்வமும் திறமையும் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு அதில் நிரந்தரமாக கொஞ்சமாக இருந்தாலும் நிலையாக செய்து கொண்டு வந்தால் மாற்றங்களை காண முடியும். ஆக இவையெல்லாம் சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கடைசியாக இஹ்திசாப் செய்வது, எவாலுவேஷன் சொன்னோம் அல்லவா? நம்முடைய நேரத்தை பிளானிங் சொன்னோம், எக்ஸிகியூஷன் சொன்னோம். இப்போ கடைசியாக எவாலுவேஷன். ஹாசிபு கபல அன் துஹாசிபு, உமர் கத்தாப் அவர்கள் சொல்வது. உங்களை எடை போட்டு பார்க்கும் முன் நீங்கள் உங்களை நீங்களே எடை போட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக நாம் திட்டம் போட்டோம், வேலைகள்லாம் செஞ்சுருக்கோம், திட்டமிட்டபடி செஞ்சுருக்கிறோமா, முறையாக செய்திருக்கிறோமா, நிறைவாக செய்திருக்கிறோமா, நேரத்தை வீணாக்கி இருக்கிறோமா, இதையெல்லாம் கொஞ்சம் எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். டைரி எழுதும் பழக்கம் உள்ளவர்களுக்கு இது ரொம்ப லேசானது. டைரி எழுதுகிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மிக எளிதாக தங்களுடைய பணிகளை அவர்களாலே திட்டமிட்டு விட முடியும். ஆக இந்த குறைஞ்சது அப்படி ஒரு பழக்கம் இல்லாட்டாலும் கூட சரி, ஒரு 6 மாசமா செய்யறோம், என்னதான் செஞ்சிருக்கோம்? இந்த ஒரு 6 மாசத்துல எத்தனை புத்தகம் படிச்சிருக்கோம்? இந்த 6 மாசத்துல எத்தனை குர்ஆன் ஆயத் படிச்சிருக்கோம்? இந்த 6 மாசத்துல எத்தனை பேருக்கு தாவா கொடுத்துருக்கோம்? இந்த 6 மாசத்துல எத்தனை பேரை இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்துருக்கோம்? சும்மா ஒரு குத்து மதிப்பாக, ஒரு தோராயமாக கூட எவாலுவேஷன் பண்ணலாம் இல்ல ஓரளவுக்கு. ஆக இப்படி நான் ஒவ்வொன்றையும் செய்து பார்த்தால் நமக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் எங்கே இருக்கிறது, நம்முடைய சோம்பல் எங்கே இருக்கிறது, எங்கே நாம் குறைவாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இது முக்கியமான ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவருடைய 2 நாட்கள் சமமாக இருக்கிறதோ அவர் நஷ்டம் அடைந்தவர். எவருடைய 2 நாட்கள் சமமாக, நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கேன்னா ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம். நேற்று இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்க, நேற்றை விட இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லை என்றால் நீ நஷ்டமடைந்தவன் என்று அர்த்தம் என்று சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய வாழ்நாளில், என்னுடைய எந்த நாளில் எனது செயலில் முன்னேற்றம் இல்லையோ அதுவே எனக்கு கவலை தரும் விஷயம். எந்த நாளில் என்னுடைய வேலையிலே முன்னேற்றம் இல்லையோ அதுதான் கவலை தருகின்ற விஷயம். ஆக ஒரு முன்னேற்றம் இருந்து கொண்டு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கணும். நம்முடைய இதில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதே தான் இருக்கணும். என்ன இருக்கு இல்லையா? அதே அறிவு தான் இருக்கு, அதே ஈடுபாடு தான் இருக்குன்னா அது சரியில்லையா? அது இல்லையா? அதை விட கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக இவையெல்லாம் நான் இந்த நேரத்தை பற்றி சொன்ன சில செய்திகள். முடிவுரையாக நாம் இதுவரை சொல்ல செய்திகளுடைய சாராம்சத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆக ஒரு தனி மனிதனோ ஒரு இயக்கமோ முன்னேற வேண்டும் என்றால் அறிவு, ஒழுக்கம், உழைப்பு, இந்த 3ம் சரியாக அமைய வேண்டும். இந்த 3ஐயும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவை பிளானிங், எக்ஸிகியூஷன் அண்ட் எவாலுவேஷன். ஆக திட்டமிடுதல், செயல்படுதல், மதிப்பீடு செய்தல், எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான ஞானம் இருக்க வேண்டும். நேரம் விரயத்தை பற்றிய ஒரு சரியான கணக்கீடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏன் நேரம் விரயமாகிறது, எப்படி விரயமாகிறது, அதை தடுப்பது எப்படி என்பதை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். நேரத்தை சேமிப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். ஒத்தி போடுதல் மிகப்பெரிய ஒரு எதிரி. இன்றே செய்க, இன்னை செய்க என்பது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நேரம் இல்லை என்று புலம்பவே கூடாது. நேரம் இல்லை என்பது புலம்புதல் தான் அதற்கு பேர், வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே இவற்றிலே கவனமாக இருந்தால் நாம் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும், இயக்கத்திலும் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. வசந்தம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு, வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 4:30 மணிக்கு. அன்றாட வாழ்வில் இஸ்லாம் வியாழன் தோறும் இரவு 10 மணிக்கு உங்கள் தமிழின் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். உங்கள் எண்ணங்களை
எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். விளம்பரம் மற்றும் அனைத்து தொடர்புகளுக்கும் 8344513585. அனுப்ப வேண்டிய முகவரி மானுட வசந்தம், கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன், சென்னை, IFT வளாகம், 138, பெரம்பூர் நெடுஞ்சாலை, சென்னை 12. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.